திருப்பிக் கொள்வோம். 2 நாளாகமம் 17ஆம் அதிகாரம் 3ஆம் வசனம் முதல் 6வது வசனம் வரைக்கும். கர்த்தர் யோசபாத்தோடே இருந்தார். அவன் பாகால்களை தேடாமல் தன் தகப்பனாகி தாவீது முன்னாட்களில் நடந்த வழிகளில் நடந்து தன் தகப்பனுடைய தேவனை தேடி இஸ்ரவேலுடைய செய்கையின்படி நடவாமல் அவருடைய கற்பனைகளின்படி நடந்து கொண்டான். ஆகையால் கர்த்தர் அவன் கைகளில் ராஜ்யபாரத்தை திடப்படுத்தினார். யூதா கோத்திரத்தார் எல்லாரும் யோசபாத்துக்கு காணிக்கைகளை கொண்டு வந்தார்கள். அவனுக்கு ஐஸ்வர்யமும் கனமும் மிகுதியாய் இருந்தது. அவனுக்கு ஐஸ்வர்யமும் கனமும் மிகுதியாய் இருந்தது. கர்த்தருடைய வழிகளில் அவன் இருதயம் உற்சாகம் கொண்டது. அவன் மேடைகளையும் விக்கிரக தோப்புகளையும் யூதாவை விட்டு அகற்றினான். இங்கே யோசபாத்தை குறித்து நாம் பார்க்கிறோம். தாவீதுடைய பேரன் யோசபாத்தை குறித்து நாம் பார்க்கிறோம். யோசபாத்திற்கு ஐஸ்வர்யமும் கனமும் மிகுதியாய் இருந்ததாம். எது மிகுதியாய் இருந்தது? ஐஸ்வர்யமும் கனமும் மிகுதியாய் இருந்ததாம். சரி, ஏன் யோசபாத்திற்கு ஐஸ்வர்யமும் கனமும் மிகுதியாய் இருந்தது? ஏனென்று சொன்னால் இங்கே 4ஆம் வசனத்திலே நாம் பார்க்கிறோம், அவருடைய வார்த்தையின்படி நடந்து கொண்டான். அவருடைய வார்த்தையின்படி. அப்ப அவருடைய வார்த்தையின்படி நடந்தா எது மிகுதியா உண்டாகும்? ஐஸ்வர்யமும் கனமும். எல்லாம் இருக்கிறீங்களா? ஐஸ்வர்யமும் கனமும் எப்படி வருகிறது என்பதை கவனியுங்கள். சத்தியவேதத்திலிருந்து நெத்தி வேறு சிந்தரனால இல்ல, உழைக்கிறதுனால இல்ல, அவருடைய வார்த்தையின்படி நடக்கும் பொழுது ஐஸ்வர்யமும் கனமும் மிகுதியா என்ன செய்கிறது? உண்டாகிறது. 6ஆம் வசனத்தில் நாம் பார்க்கிறோம், கர்த்தருடைய வழிகளில் அவன் இருதயம் உற்சாகம் கொண்டது. கர்த்தருடைய வழிகளில் அவன் இருதயம் என்ன செய்தது? உற்சாகம். கர்த்தருடைய வழியில போகணும், கர்த்தருக்கு பிரியமா நடக்கணும், கர்த்தருக்கு பிரியமா வாழணும், உகந்த வாழ்க்கை வாழணும். ஊர்ல இருக்கிற மாதிரியே வாழக்கூடாது, ஊர்ல இருக்கிற ஆள் மாதிரியே பேசக்கூடாது, ஊர்ல இருக்கிற ஆட்கள் மாதிரியே என்ன செய்யக்கூடாது, அந்த வழியில போகக்கூடாது. கர்த்தருக்கு எந்த வழி உகந்த வழியோ அந்த வழியில தான் நான் போகணும். கர்த்தருக்கு எந்த வழி பிரியமோ அந்த வழியில தான் நான் போகணும். ஆமே. கர்த்தருடைய வழிகளில் நடப்பதற்கு அவன் இருதயம் என்ன செய்ததாம்? உற்சாகம் கொண்டதாம். அப்ப எல்லா ஆசீர்வாதங்கள் எப்படி வருகிறது? தேவனை அறிகிற அறிவின் மூலமாக, அவருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து நடப்பதன் மூலமாக, அவருக்கு பிரியமாய் வாழ்வதன் மூலமாக. நான் சொல்லுகிறேன், இந்த காலவேளையிலே கர்த்தருடைய வழிகளில் நடப்பதற்கு தீர்மானம் எடுங்கள். ஊர்ல இருக்கவங்க மாதிரியே வாழணும், அவங்க மாதிரியே பேசணும், அவங்க மாதிரியே என்ன செய்யணும்? ஒழிச்சு கட்டிருங்க. அவங்க வேற, நீங்க வேற. கர்த்தர் உங்களை வேறு பிரித்து இருக்கிறார், இந்த உலகத்திலிருந்து பிரித்தெடுத்து இருக்கிறார். நீங்கள் தேவனுடைய ராஜ்யத்துக்குள்ளே இருக்கிறீர்கள், நீங்கள் தேவனுடைய பிள்ளைகளாய் இருக்கிறீர்கள். ஆமென். நீங்கள் தேவனுடைய பிள்ளைகளாக இருக்கிறீர்கள். ஆகவே மற்றவங்க மாதிரியே வாழணும், மற்றவங்க மாதிரியே செயல்படணும், மற்றவங்க மாதிரியே பேசணும், மற்றவங்க மாதிரியே விட்டுறணும். தேவன் இதை விரும்புகிறார். தேவனுக்கு உகந்த வாழ்க்கை, தேவனுக்கு பிரியமான வாழ்க்கை, அவருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து நடக்கணும். கர்த்தர் எதெல்லாம் சொல்றாரோ அதற்கு நான் கீழ்ப்படிஞ்சு என்ன செய்ய போறேன்? மக்கள் பாருங்க, ஐஸ்வர்யம் மட்டும் வேணும், மதிப்பு மரியாதை மட்டும் வேணும், ஆனால் கீழ்ப்படிஞ்சு என்ன செய்ய மாட்டேன் நான். மக்கள் எப்படி இருக்காங்க பாருங்க இன்னைக்கு. நான் எதுவும் செய்ய மாட்டேன், கர்த்தருக்கு உரிய தசம காணிக்க கூட என்ன செய்ய மாட்டேன், நான் கொடுக்க மாட்டேன், அவரை கனம் பண்ண மாட்டேன். ஆனால் வானத்தை திறந்து பொத்து பொத்துன்னு கட்டி கட்டி ஆண்டவர் எனக்கு போட்டுறணும். வானத்துக்கு கிழிச்சு என்ன செய்யணும்? ஆண்டவர் கட்டி கட்டியே பொத்து பொத்துன்னு போட்டுறணும். அப்படி வீடு நிறைஞ்சிடணும். நான் தசமம் பார்த்து கர்த்தருக்கு என்ன செய்ய மாட்டேன், கொடுக்க மாட்டேன், கர்த்தருக்கு கீழ்ப்படிய மாட்டேன், நான் சபைக்கு வர மாட்டேன், நான் ஆராதனைக்கு வர மாட்டேன், கர்த்தரை துதிக்க மாட்டேன், வேதத்தை வாசிக்க மாட்டேன், நேரத்தை ஒதுக்கி நல்லா அந்நிய பாஷையில் நிறைஞ்சு ஜெபிக்க மாட்டேன், கர்த்தருக்கு பிரியமான வழியில் நடக்க மாட்டேன். ஆனால் நான் போய் அப்படி ஜெபம் பண்ண உடனே என்ன செஞ்சிடணும்? அப்படி வீட்டை விட்டு வெளியில் தெரிஞ்சவொடனே அப்படி இருக்கணும், அப்படி தூக்கிட்டு உள்ள வந்துடணும். மக்கள் எப்படி இருக்கிறாங்க பாருங்க. அவனுடைய இருதயம் கர்த்தருடைய வழிகளில் நடப்பதற்கு உற்சாகம் கொண்டது. அந்த உற்சாகம் குறையவே கூடாது, அந்த உற்சாகம் குறையவே கூடாது. சபைக்கு ஓடி வரணும் வாஞ்சையா,
விட்டுறக்கூடாது. இன்னைக்கு ஆராதனையை, இன்னைக்கு பிரசங்கத்தை விட்டுறக்கூடாது. நாளைக்கு சேர்த்து கேட்டுக்குருவோம். எப்படி ஆசீர்வாதம் வரும்? எப்படி ஐஸ்வர்யம் வரும்? எப்படி மதிப்பு மரியாதை உண்டாகும்? எப்படி காரியங்கள் வாய்க்கும்? எல்லாம் யோசி இருக்கிறீங்களா? அப்புறம் பார்த்துக்கலாம். அப்புறம் முதல்ல கல்யாண வீட்டுக்கு போயிடுவோம். முதல்ல போய் கடாக்கறி அடிச்சுட்டு வந்துடுவோம். அப்புறம் சபையெல்லாம் பார்ப்போம். பையன் என்ன அமைதியாக இருக்கிறீங்க? மைண்டில் ஃபுல்லும் கெடாக்கறி தான் இருக்குது. சபைக்கு வந்து ஆராதனை முடிச்சுட்டு வசனத்தை கேட்டு அப்புறம் கெடாக்கறியை போய் என்ன செய்யலாம்? சாப்பிட. முதல்ல அங்கே போயிடணும். வார சபைக்கு போகிற இந்த ஒரு வாரம் இங்கே வந்தாதான் என்னவா அப்படின்னு கூப்பிட்றதுக்கு 100 அங்கே ரெடியாக இருக்கிறா. 100 பேர் ரெடியா? பிசாசு பேசுகிறான். நான் வச்சுக்கோங்க, பிசாசு பேசுகிறான். பிசாசு 2 கொம்பு வச்சுக்கிட்டு ஒரு பெரிய வாழை வச்சுக்கிட்டு 2 பல்ல அப்படி நீட்டிக்கிட்டு கருத்த உருவமாக வந்து அப்படின்னு பேச மாட்டான். அப்படி பேச நீங்கள் செஞ்சுருவீங்க, விளக்கமாற கொண்டு ஒரே அடி அடித்து பற்றி விட்டுருவீங்க. ஆனால் அப்படி அவன் பேச மாட்டான். யாராவது ஒரு மனுஷன் மூலமாக தான் பேசுவான். யாராவது ஒரு மனுஷன் மூலமாக தான் பேசுவான். சபைக்கு போக வேணாம், வசனத்தை வாசிக்க வேணாம், ஜெபம் பண்ண வேணாம், கத்தரை தேட வேணாம், கத்தருக்கு பிரியமா வாழ வேணாம். எப்படி பேசுறான் பாருங்க பிசாசு. அப்பாலை போ சாத்தானே, முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தை அவருடைய நீதியும் தேடுங்கள். முதலாவது கத்தரை நான் தேட போறேன், அவருடைய வார்த்தையை தேட போறேன், அவருக்கு பிரியமா வாழ போறேன், அவருக்கு உகந்த வாழ்க்கை வாழ போறேன். அவ்வளவுதான். இன்னைக்கு மனுஷன் இருப்பான், நாளைக்கு இருக்க மாட்டான். உன்னை என்ன பிரியப்படுத்திட்டு இருக்க முடியாது. எனக்காக ஜீவனை கொடுத்த கர்த்தர், கல்வாரி சிலுவையிலே ரத்தத்தை சிந்தின கர்த்தர், எனக்காக எல்லா காயங்களை எல்லா அடிகளையும் பெற்ற கர்த்தர், நான் அவருக்காக வாழ போறேன். இடம் கர்த்தருக்கு தான். இப்படி வரும் பொழுதுதான் ஐஸ்வர்யங்கள் வந்து பலிக்கிறது என்பதை தெரிந்து கொள்ளுங்கள். ஆமா, ஐஸ்வர்யம் சும்மா வந்துடாது. இப்படி கத்தரை தேடணும், கத்தரை வார்த்தையின்படி நடக்க தீர்மானிக்கணும். கத்தர் சொல்ற பிரகாரம் வாழ போறேன். கத்தர் இப்படி சொல்லியிருக்கிறாரு, நான் இப்படி வாழ போறேன். கத்தர் சொல்லியிருக்கிறாரு, நான் இப்படி வாழ மாட்டேன். கத்தர் சொல்லியிருக்கிறாரு, நான் இப்படி பேச மாட்டேன். கத்தர் சொல்லியிருக்கிறாரு, நான் இப்படி என்ன செய்ய போறேன்? இருக்க போறேன். அப்படி வாழ்க்கை கத்தருடைய வார்த்தை கேட்டார் போல அமைத்து கொள்ள வேண்டும். அதுல தீவிரமா இருக்கணும். கத்தருடைய வழிகளில் நடப்பதற்கு உற்சாகம் கொள்ள வேண்டும். ஆமென். அப்படி வரும் பொழுதுதான் நெய் பொழி ஆரம்பிக்கும். ஆமென். உமது பாதைகளில் நெய் பொழிகிறது. இப்ப கர்த்தருடைய பாதையில நாம போகும்போது நம்முடைய பாதையிலையும் நம்முடைய வாழ்க்கையில செய்ய நெய் பொழியும். கர்த்தர் போய்கிட்டு இருக்க வழி ஒண்ணு, நாம போயிட்டு இருக்கிற வழினா மழை கூட பெய்யாது, நெய்யும் பொழியாது, மழையும் பெய்யாது, ஒன்றும் கிடைக்காது. எல்லாம் இருக்கிறீங்களா? தீர்மானம் எடுங்கள், சரியான தீர்மானம் எடுங்கள். வாழ்க்கையில கர்த்தருக்கு பிரியமா வாழ போறேன், ஆராதனைக்கு ஓடி வர போறேன், பிரசங்கத்தை கேட்க போறேன், கர்த்தருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிய போறேன், நேரம் கிடைச்சா வேதத்தை எடுத்து உட்காந்து வாசிக்க போறேன், 1 மணி நேரம் 2 மணி நேரம் வாசிக்க போறேன், அந்நிய பாஷையில் நிறைஞ்சு ஜெபிக்க போறேன், கர்த்தரை நல்லா ஆராதிக்க போறேன், பாடல் புஸ்தகத்தை எடுத்து வச்சு 10-15 பாடல் எடுத்து திரும்ப திரும்ப பாடி கர்த்தருக்குள்ள நான் உற்சாகம் கொள்ள போகிறேன், கர்த்தருக்குள் நான் மகிழ்ச்சி அடைய போகிறேன். கர்த்தருக்குள் மகிழ்ச்சியா இருப்பதே நம்முடைய பலன். ஆமென். கர்த்தருக்குள் மகிழ்ச்சியா இருப்பதே நம்முடைய பலன். ஆகவே இப்படி வரும் பொழுதுதான் ஐஸ்வர்யங்கள் என்ன செய்ய ஆரம்பிக்கிறது? வர ஆரம்பிக்கிறது. ஆகவே எல்லா ஆசீர்வாதங்களும் எவ்வாறு வருகிறது என்று சொன்னால் தேவனை அறிகிற அறிவினாலே என்ன செய்கிறது? வருகிறது. எனவே நேரத்தையும் காலத்தையும் தேவனை அறிகிற அறிவுக்காக என்ன செய்யப்பட வேண்டும்? செலவிடப்பட வேண்டும். அப்படி செலவிடுத்தில் என்று சொன்னால் வாழ்ந்திருப்பீர்கள். ஆமென். இந்த நேரம் பணம் 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 பணம், பொருள் 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 பொருள், சொத்து சொத்து. இப்படி இந்த சபையில பிரசங்கம் பண்ணவே மாட்டோம். இப்படிப்பட்ட கிறுக்குத்தனத்தில் என்ன செய்ய மாட்டோம். இங்க இப்படிப்பட்ட முட்டாள்தனத்தில் இந்த சபையில பிரசங்கம் பண்ணவே மாட்டோம். இந்த பணம் 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 பணம், பொருள் 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 கிடையாது. தேவனை அறிகிற அறிவு, தேவனை அறிகிற அறிவை குறித்து அதிகமாய் பிரசங்கிப்போம். இந்த அறிவை நீங்கள் பெற்றுக்கொள்வீர்கள் என்று சொன்னால் ஆட்டோமேட்டிக்கா பணம் வர ஆரம்பிக்கும். ஆட்டோமேட்டிக்கா ஐஸ்வர்யங்கள் என்ன செய்ய ஆரம்பிக்கும்? வர ஆரம்பிக்கும். பொருள்கள் வர ஆரம்பிக்கும். ஆமென். ஆகவே தேவனை அறிகிற அறிவை என்ன செய்யுங்கள்? வாஞ்சியுங்கள். பக்கத்தில் கைப்பிடி சொல்லுங்க, தேவனை அறிகிற அறிவை வாஞ்சியுங்கள். ஐஸ்வர்யங்கள் வந்து பலிக்க ஆரம்பிக்கும், ஆசீர்வாதங்கள் வந்து பலிக்க ஆரம்பிக்கும். ஆமென்.